தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம Ubuntu 20.10 அப்படிங்கிற சமீபத்தில் ரிலீஸ் ஆன Ubuntu ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு தொடரை நான் வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷனை ஒரு பதிவாகவும் அதை தொடர்ந்து அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவாகவும் நான் வெளியிடலாம்னு விரும்புகிறேன். இந்த தொடரை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் கருவூலம் அலைவரிசை உறுப்பினராக இதுவரைக்கும் ஆகலைன்னா அந்த உறுப்பினர் பொத்தானையும் மணியையும் சொடிக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அலைவரிசையில் வரக்கூடிய புதிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் உபன்ட்டுவை லைவ் மோடில் பூட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் முந்தைய பதிவில் எப்படி ஒரு உபன்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பென் டிரைவில் பூட்டபிள் டிஸ்காக மாற்றுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உபன்ட்டு வெப்சைட்டில் போய் அந்த ISO இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரூஃபஸ், நெட் பூட்டின் நிறைய அந்த பூட்டபிள் சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதை வச்சு உங்களோட பென் டிரைவில் நீங்கள் பூட்டபிள் டிஸ்காக மாற்றிக்கலாம். இப்போ என்னோடய பென் டிரைவை என்னோடய USB போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். அதை பண்ணி பூட் பண்ணும் பொழுது F12 கீயை அழுத்தினா பூட் ஃப்ரம் USBன்னு கேட்கும். அதை கொடுத்த உடனே உபன்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைவ் மோடில் பூட் ஆயிரும். இப்போ இந்த லைவ் மோடில் நான் OBS ஸ்டூடியோ வச்சு என்னோடய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெமோ காட்டினா தான் இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெர்ச்சுவல் மிஷின்லேயோ இல்லை கேமரா வழியோ நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷனில் அதோட குவாலிட்டி நல்லா இல்லை. நான் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டேன். அதனால் இப்போ OBS ஸ்டூடியோ வச்சு இன்ஸ்டாலேஷனை லைவாக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உபன்ட்டு லைவ் மோடில் நீங்கள் இன்ஸ்டால் Ubuntu 20.10 அப்படிங்கிற ஒரு ஐக்கனை பார்க்கலாம். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்கள் தமிழ் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் தேர்ந்தெடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துருங்க. கீபோர்ட் லேஅவுட் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம பொதுவாக US கீபோர்டு தான் பரவலாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கங்க. இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மொழியோட கீபோர்டு தான் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கீபோர்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் இப்போ இங்கிலீஷ் US அப்படிங்கிற கீபோர்ட் லேஅவுட்டை தேர்ந்தெடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்ஸ்டாலேஷன் வழிமுறைகள் இருக்கும். ஒன்று நார்மல் இன்ஸ்டாலேஷன், இரண்டாவது மினிமல் இன்ஸ்டாலேஷன். இந்த நார்மல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெப் ப்ரௌசர், அந்த ஆஃபீஸ் பேக்கேஜ், லிப்ரே ஆஃபீஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும், VLC மீடியா பிளேயர்ஸ், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே வந்துடும். இந்த மினிமல் இன்ஸ்டாலேஷனில் என்ன இருக்கும்னா இன்டர்நெட் பயன்படுத்துறதுக்காக வெப் ப்ரௌசரும் அந்த டெர்மினல் அப்படிங்கிற ஒரு சில பேசிக் யூட்டிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். நான் எப்போயுமே இந்த மினிமல் இன்ஸ்டாலேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் உபன்ட்டுவை இன்ஸ்டால் பண்ண பிறகு எனக்கு ஏற்றது மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி பழகிக்கிறணும். நீங்கள் நார்மல்னு போனீங்கன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர் இருக்கும். மினிமல்னு போனீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வெப் ப்ரௌசர் இருக்கும். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை நீங்கள் ஒன்றா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக டவுன்லோட் அப்டேட்ஸ் ஒயில் இன்ஸ்டாலிங் உபன்ட்டுங்கிறத நான் எடுத்து விட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் டிரைவர் இல்லை வைஃபை ஹார்ட்வேர் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதை எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையும் டிசபிள் பண்ணிவிட்டு மினிமல் இன்ஸ்டாலேஷனை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்ட்டிஷன் பண்ண போகிறோம் ஹார்ட் டிஸ்கை. அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அது போக நான் உபன்ட்டுவும் வச்சுருந்தேன், அதாவது பழைய வெர்ஷன் வச்சுருந்தேன். உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை எப்படி தொடர்ந்து கஸ்டமைஸ் பண்ணி பயன்படுத்துறது, நீங்கள் ஒரு விண்டோஸ் யூஸராக இருக்கீங்கன்னா லினக்ஸுக்கு மாதிரி கம்ப்ளீட்டாக அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது தான் இந்த பதிவோட நோக்கம். இங்கே பாருங்கள், அதனால் எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபன்ட்டு இருக்குது. ஏற்கனவே இருக்க உபன்ட்டுவை அழிச்சிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணவா, இல்லை விண்டோஸ் இருக்கவே பேரலாக இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு கேட்குது. இது ரெண்டுமே நான் போல் நான் சம்திங் எல்ஸ் போய்க்கிறேன். எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இப்போ நான் இதை பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். கண்டினியூ கொடுங்க. இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 GB அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜில் அது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது.
இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு பதிவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் போய் நீங்கள் மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அப்படின்னு வரும். அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் நீங்கள் ஒரு பார்ட்டிஷனை ஃப்ரீ ஆக்கிடணும். அதாவது நீங்கள் டிகோலன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து ஸ்ரிங்க் பண்ணி ஒரு 100 ஜிபியோ 50 ஜிபியோ ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் உபுண்டுவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸை செலக்ட் பண்ணி நான் ஒரு சில அந்த பேசிக் பார்ட்டிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். முதல்ல வந்து ஸ்வாப் மெமரி. ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 அல்லது 3 பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது வெர்ச்சுவல் மெமரி. பிரைமரி மெமரி பத்தலை அப்படின்னா அதிலிருந்து வெர்ச்சுவல் மெமரியிலேருந்து எடுத்து அது ரன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் யூஇஎஃப்ஐ அந்த ஃபேம்வேர் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பயோஸில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இஎஃப்ஐ பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் சீகோலன் மாதிரி ரூட் பார்ட்டிஷன் வந்து நீங்கள் ரிமைனிங் ஸ்பேஸு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுங்க. ஸ்வாப் மெமரி க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இங்கே யூசஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்வாப் ஏரியான்னு கொடுத்துருங்க. பொதுவாக ஸ்வாப் மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ரூல் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட ரேம் வந்து ரொம்ப பெரிய சைஸ், அதாவது 16 ஜிபி 32 ஜிபி அப்படின்னா அதோட பாதியை நீங்கள் வந்து ஸ்வாப் மெமரியாக கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ரேம் ரொம்ப சின்னது 4 ஜிபி 2 ஜிபி அப்படின்னா டபுள் தி சைஸ் கொடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு 4 ஜிபி கொடுக்குறேன். ஓகே கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் வாங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் காட்டுது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இஎஃப்ஐ அதாவது யூஇஎஃப்ஐ பூட் லோடருக்காக இஎஃப்ஐ சிஸ்டம் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 500 MBக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட மீனிங் என்னென்னா உங்களோட பூட் லோடர் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த கிரப் லோடர் இது எல்லாமே இந்த ஸ்பேஸில் போய் ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் வந்து பூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு உபுண்டுவா விண்டோஸா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு தான் இந்த பார்ட்டிஷன். இப்போ ஸ்வாப் க்ரியேட் பண்ணிட்டோம், இஎஃப்ஐ க்ரியேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் அந்த 100 ஜிபி அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் ரூட் பார்ட்டிஷனாக செலக்ட் பண்ணிடுங்க. ext4 ஃபைல் சிஸ்டம், மவுண்ட் பாயிண்ட் வந்து ரூட். ஓகே. நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் லெகசி மோடில் பூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஎஃப்ஐ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எளிமையாக நீங்கள் ஸ்வாப் மற்றும் அந்த ரூட் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ரூட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் நவ் கொடுக்கணும். நீங்கள் ஸ்வாப்போ இஎஃப்ஐயோ செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த ரூட் ext4ங்கிறத செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு காட்டும் நீங்கள் என்னென்ன பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கும். ஸோ நான் ஸ்வாப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த இஎஃப்ஐ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரூட் பார்ட்டிஷன் எக்ஸ்டென்ஷன் 4 அப்படிங்கிற அதாவது ஃபேட் அப்படிம்போ இல்லை NTFS அப்படின்னு விண்டோஸில் சொல்கிறது மாதிரி இங்கே எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஃபைல் சிஸ்டம் டைப். கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ டைம் ஜோன் கேட்குது. ஏற்கனவே கொல்கத்தா தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரி டைம் ஜோனை தேர்ந்தெடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நேம் கேட்குது. பாஸ்வேர்டும் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி உபுண்டுவை லாகின் பண்ணும் பொழுது பாஸ்வேர்டு கொடுக்காமலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துடும், இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ரிக்வயர்ட் மை பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும், ஹோம் பேஜ் வரும். யூஸ் ஆக்டிவ் டைரக்டரினா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த LDAP அந்த மாதிரியான ஆக்டிவ் டைரக்டரியை பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓரளவு எல்லா கான்ஃபிகரேஷனும் முடிஞ்சு அந்த ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டால் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் கண்டினியூ டெஸ்டிங் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ரீபூட் பண்ணி முடித்த உடனே உபுண்டுவோட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். அதை எப்படி பேசிக்காக செட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.